வணக்கப்பா. நான் அணைக்குடம் கிராமம் உடையார்பாளையம் தாலுகா அரியலூர் மாவட்டம் முத்துக்குமரன் பேசுகிறேன். நான் வந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே நிலக்கடலை போட்டிருக்கேன். அதில் செடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வருஷம் செத்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக செத்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ரீசன்னு நம்ம சிலாவில் இருக்கிற சுசிலா உர கடைக்கு போய் கேட்டேன். அவங்க வந்து கொல்லையிலே வந்து எனக்கு விவரம் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பிடுங்க வெறும் செடியாக தான் வருது. கடலை சாகும்போது நம்ம கடைசியில் ஈல்டு பார்த்தோன்னா கம்மியாகிடுது. இப்போ பாருங்கன்னா இந்த செடி வதவி போயிருக்குது. வதவி போய் அப்புறம் கடைசியில் சுத்தமாக காஞ்சி விடுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் காஞ்சி விடுது. அப்புறம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது செடியில். அது என்ன ரீசன்னு இப்போ தம்பி விளக்கம் பண்ணுவார் நமக்கு. இப்போ நிலக்கடலில் இப்போ அதிகமாக கடந்த 10 வருஷமாக இந்த தண்டர்கள் வேரர்கள் இந்த நோய் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. இதோட அறிகுறி என்னென்னா, ஃபஸ்ட்டு செடி வாடி போய் இந்த மாதிரி சூழ்ந்து போயிடும். அதுக்கப்புறம் காஞ்சி செத்துரும். அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூசான நோய் போல் இருக்கும், பூசானம் பிடிஞ்ச போல் இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, 1-2 செடி தான் சாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்க. இதோட தாக்கம் வந்து கடந்த 10 வருஷமாகவே அதிகமாகிட்டு இருக்கு. 10% 60% வரை இது ஈல்டு வந்து பாதிக்கப்படுது இந்த தண்டர்கள் வேரர்கள் நோயால். இந்த தண்டர்கள் வேரர்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, விதை நேர்த்தி பண்ணலாம். உயிரியல் முறையில் விதை நேர்த்தி எப்படி பண்ணலான்னா, 1 கிலோ விதைக்கு ட்ரைக்கோடர்மா விடி 4 கிராம் போட்டு உயிரியல் முறையில் விதை நேர்த்தி பண்ணலாம். அப்படி இல்லைனா கெமிக்கல் முறையில் செஸ்டிவா 1 ml 1 கிலோ விதைக்கு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ விதைக்கு எவர்கோல் எக்ஸ்டெண்ட் வந்து 1 ml போட்டு விதை நேர்த்தி பண்ணலாம். சரி, விதை நேர்த்தி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா செடி வளர்ந்ததுக்கப்புறம் 60 to 70 நாளில் சாகுதுன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, 1 ஏக்கருக்கு 5 கிலோ பிளச்சு கூட 10 கிலோ ஈரமண் அல்லது யூரியா அல்லது அமோனியம் சல்பேட்டு போட்டு கொல்லை ஃபுல்லாக தூவி விட்டு உடனே தண்ணி விடணும். நம்ம ஏன் ஈரமண் சேர்க்குறோன்னா, கூட சேர்த்து போடுறோன்னா, இது வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். அப்படியே தூவி விடுறப்ப காற்றுல பறந்துடும். அதனால தான் ஈரமண்ணோ யூரியாவோ அல்லது அமோனியம் சல்பேட்டோ சேர்க்குறோம். அப்படி இல்லையா, டீம் வந்து 2 கிலோ ஏக்கருக்கு கூட 10 கிலோ ஈரமண்ணோ யூரியாவோ அமோனியம் சல்பேட்டோ போட்டு உடனே தண்ணி விட்டுறணும். ட்ரீட்மெண்ட் வந்து 10 நாள் இடைவெளியில் 3 டைம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணோன்னா இதோட பெரும்பகுதி தாக்கத்தை குறைக்கலாம். இந்த தண்டர்கள் வேரர்கள் நோயை 100% வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெரும்பகுதி தாக்கத்தை குறைச்சிடலாம்.